ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துலாம். 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அது நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, நல்லா ஒரே ஒரு தக்காளி பழம் சின்னதாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நமக்கு நல்லா வதங்கிடும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, 10 ரூபா பேக்கெட், அந்த பேக்கெட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி பவுடரும் கறி மசாலா பவுடரும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒன்றா அந்த மசாலாவும் இந்த மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலாக்கள் இறங்கிடும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டுக்குள்ளே இந்த சோயா மீல் மேக்கரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் பட்டர் தடவிட்டு எப்பயும் போல் டோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செய்கிறதுக்கு. காலையில் ஹரிபரியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி கூட செஞ்சு சுலபமாக சாப்பிடலாம். சூப்பரான இந்த சோயா ப்ரெட் டோஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.